ஃபைனலி சூர்யா அவர்களோட கங்குவா திரைப்படத்தோட முதல் விமர்சனம் வந்து வெளியாகிவிட்டது. ஸோ கங்குவா திரைப்படம் எப்படி இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை பற்றி தான் பேச போகிறோம். இதில் வந்து 5 பாயிண்ட் வந்து பேச போகிறோம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து இந்த திரைப்படத்தை பார்த்தது வெளியே வரும்போது விஎஃப்எக்ஸ் வந்து இந்த திரைப்படத்தை எல்லாரும் வந்து பாராட்டியிருப்பாங்க. ஏன்னா வந்து பெரிய பிரம்மாண்டத்தை வந்து காமிச்சிருக்காங்க. ப்ரெசன்ட் பொசிஷன்லையும் அந்த பிரம்மாண்டத்தை காமிச்சிருக்காங்க, பாஸ்ட் பொசிஷன்லையும் பிரம்மாண்டத்தை வந்து காமிச்சிருக்காங்க. நிறைய காட்சிகள் வந்து ரிஸ்க் எடுத்து வந்து நடிச்சிருக்காங்க அப்படிங்கிற விஷயம் வந்து இந்த படத்தை பார்க்கும்போது கம்ப்ளீட்டாக தெரிகிறது. ஈவன் ப்ரெசன்ட் அண்ட் பாஸ்ட் பொசிஷன் ரெண்டுத்துலேயுமே வந்து ரிஸ்க் அப்படிங்கிற விஷயம் நிறையவே வந்து எடுத்திருக்காங்க. ஸோ ஆக மொத்தத்தில் வந்து விஎஃப்எக்ஸாக வந்து இந்த படம் பார்க்கும்போது அவ்வளோ சூப்பராக வந்து இருக்குது. செகண்ட் பாயிண்ட் வந்து கம்ப்ளீட்டாக எமோஷனலாக வந்து கனெக்ட் ஆகியிருக்காங்க. ஸோ ஒரு திரைப்படம் எமோஷனலாக வந்து மக்கள் மத்தியில் வந்து கனெக்ட் ஆனாலே அந்த திரைப்படத்துக்கு ஃபேமிலி ஆடியன்ஸ் வந்து அதிகமாக வருவாங்க. படமும் வந்து பயங்கர ரீச் ஆகும். அந்த ஒரு விஷயத்தில் வந்து படக்குள்ள வந்து ரொம்ப ரொம்ப தெளிவாக வந்து இருக்காங்க. தேர்ட் பாயிண்ட் என்னன்னா இந்த திரைப்படத்தோட மியூசிக். ஸோ பல இடத்துல வந்து இந்த திரைப்படத்தோட மியூசிக் வந்து கூஸ் பம்ப்ஸ் வந்து உருவாக்கிறது. ஸோ இந்த பாஸ்ட் பொசிஷன் வந்து நிறைய இடத்துல வந்து எமோஷனலாகவும் வந்து டக்குன்னு வந்து எமோஷன் சீன் வருது. அது வந்து நம்ம வந்து ஃபீல் பண்ண வைக்கிறது, அப்படியே வந்து கண் கலங்க வைக்கிறது. அதுக்கப்புறம் வந்து டக்குன்னு ஒரு மாஸ் சீக்வன்ஸ் வருது, அதையும் வந்து கூஸ் பம்ப்ஸாக ஆக்குது. அது எல்லாத்தையுமே காரணம் படத்தோட மியூசிக் தான். டிஎஸ்பி வந்து பயங்கரமாக வந்து செதுக்கியிருக்காங்க இந்த திரைப்படத்தை. அதுக்கப்புறமா சம்பவம். ஸோ வந்து 4வது பாயிண்ட் வந்து சம்பவம், சிறுத்தை சிவா அவர்களோட சம்பவம். ஸோ செகண்ட் ஹாஃபில் தான் வந்து சிறுத்தை சிவா அவர்களோட உண்மையான சம்பவமே வந்து ஆரம்பிக்குது. செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாகவே வந்து சம்பவமாக தான் இருக்குது. நிறைய ட்விஸ்ட்டு, நிறைய கேமியோஸ் அந்த மாதிரி நிறைய இருக்குது. ஆனால் எதிர்பார்த்த கேமியோஸாக இருந்தாலுமே அதை எடுத்து போன விதம், ஸ்க்ரீன் பிளே எல்லாமே வந்து சிறுத்தை சிவா அவர்கள் பயங்கரமாக வந்து செதுக்கியிருக்காங்க. லாஸ்ட் பாயிண்ட் வந்து இதை வந்து நான் ப்ரொடியூசர் வந்து பாராட்டி ஆக வேண்டும். இந்த திரைப்படத்தை மொத்தமாக பார்க்கும்போது வந்து பெரிய ஒரு 400 கோடி பட்ஜெட்டில் எடுக்கப்பட்ட திரைப்படம் மாதிரி வந்து இருக்குது. ஸோ நிறைய திரைப்படங்கள் வந்து சமீபத்தில் வந்து நடிகர்களுக்கு அதிகமான தொகையை வந்து கொடுத்தது படத்துக்கு வந்து வெறும் அந்த 50 கோடியோ 60 கோடியோ மட்டும்தான் வந்து செலவு பண்ணுறாங்க. ஆனால் கங்குவா திரைப்படம் அந்த மாதிரி இல்லாமல் படத்துக்கே வந்து 300-400 கோடி வந்து செலவு பண்ண மாதிரி தான் வந்து தெரிகிறது. அந்த அளவுக்கு பிரம்மாண்டத்தை வந்து காமிச்சிருக்காங்க. ஒரு விஷுவல் ட்ரீட் கண்டிப்பாக வந்து இருக்கும். தயவு செஞ்சு வந்து 2Dயில் போய் பார்த்துறாதீங்க, 3Dயில் போய் பாருங்கள். கண்டிப்பாக செமையாக வந்து என்ஜாய் பண்ணுவீங்க. இந்த படம் வந்து ஒரு பேன் இண்டியா ஹிட்டான்னு கேட்டால் வேர்ல்டு வைடு இந்த திரைப்படம் ஹிட்டு. குழந்தைகளிலிருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாத்துக்கும் பிடிக்கும். ஸோ எல்லா ஆடியன்ஸுக்கும் பிடிக்கும். ஈவன் வந்து பாகிஸ்தான்லேருந்து இந்த படத்தை பார்த்தாலும் பிடிக்கும், ஆப்கானிஸ்தான்லேருந்து இந்த படத்தை பார்த்தாலும் பிடிக்கும். அந்த அளவுக்கு எல்லாத்துக்கும் தேவையான கண்டென்ட் தான் வந்து இந்த திரைப்படம்.